பொதுத்தமிழ் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஃபஸ்ட்டு கொஸ்டின், போர் இல்லாத உலகில் சாந்தம் நிலவும். அதாவது போர் இல்லாத உலகில் அமைதி நிலவும்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் கொஸ்டின், குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. அதாவது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டுறதுக்கு பயன்பட்ட பொருட்கள் ஒன்று மண் துகள். தேர்டு கொஸ்டின், நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். அதாவது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஒரு ஓவியம் கேலி சித்திரம். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். நல்ல கருத்தான படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறித்து வைத்தனர். அதாவது மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறித்து வைத்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின், தஞ்சை பெரிய கோயிலின் சுவர் ஓவியங்களை ஏராளமாக காண முடியும். தஞ்சை பெரிய கோயில்கள் சுவர் ஓவியங்களை அங்கே தஞ்சாவூர் போனான்னா என்ன செய்யலாம், ஏராளமாக காண முடியும்னு சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதாவது குணமாலைன்னு சொல்லக்கூடிய தலைவி யானையை கண்டு பயந்த காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த செய்தி எங்கே இருக்கு? சீவக சிந்தாமணி காப்பியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகுத்தியவர் ராஜ ரவிவர்மா. அதாவது ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைஞ்சு ஓவியமாக கொடுத்தவர் ராஜ ரவிவர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர். அதாவது கொண்டையா ராஜு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர். அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் யார்? எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் யார்? கொண்டையா ராஜு. தேங்க்யூ. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.